வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரூரில் நடந்த அந்த 41 பேரின் படுகொலை. என்னத்துக்காக படுகொலைன்னு சொல்கிறீங்க சார், விபத்தில் ஏற்பட்ட மரணம் தானே அப்படின்னு கேட்கலாம். அதை ஏன் படுகொலைன்னு சொல்கிறேன் அப்படின்ற செய்திகளை எல்லாத்தையும் பற்றி ஆதாரங்களோடு, சும்மா வாய்க்கு வந்தது மாங்காய் புளிச்சது வாய் புளிச்சதுன்ற மாதிரிலாம் பேசாமல் தெளிவாக ஆதாரங்களோடு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முகநூலில் என்னை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், தொடர்பவர்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்ன காரணத்தால் நான் கடந்த 3 நாட்களாக வீடியோ போடலை அப்படின்னு. ஏன்னா என்னுடைய மாமனார், அதாவது என் மனைவி, என் தந்தையார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இறந்துட்டார். அதனால் குடும்பத்தோட பட்டுக்கோட்டைக்கு உடனே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. போயிட்டு எல்லாம் திரும்பி நேற்று இரவு தான் வந்தேன். ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு வரும்போது. அதன் பிறகு இன்றைக்கி வேறு ஒரு சேனலில் காலையில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் அந்த விஜயின் ரசிகர்கள் மரணத்தை குறித்த அந்த செய்திகள் தான். ஸோ அதை பற்றி அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே சந்திக்கிறோம். விஜய் கரூரில் நடத்திய கூட்டம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி வேலை, அரசாங்கத்தோட சதி வேலைன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சதியை செய்தவர்கள் தாவேகாவினர் தான். தாவேகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களை சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ப்ரோக்ராம் படி அவருக்கு இந்த சனிக்கிழமை கரூர் வருவதாக எந்த செயல் திட்டமும் இல்லை. ஆனால் அதற்குள் திமுக ஒரு முப்பெரும் விழாவை போட்டு, அதன் பிறகு அதிமுக ஒரு கூட்டம் போட்டு, அதெல்லாம் பந்தோடனே அந்த 2 கூட்டங்களுக்கு வந்த மக்களின் திரளை காமிச்சு விஜய்க்கு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. உடனே விஜய்க்கு இது ஈகோ ஆகிடுச்சு. நான் கரூர்லேயும் நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு. அப்படி தான் அவர் உள்ளே இறங்கி இந்த நாசகார வேலையை செய்தது. இந்த நாசகார வேலையை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜயின் திட்டம் என்னென்னா, இந்த கூட்டத்தை இங்கு கூட்ட வேண்டும் என்பது அல்ல. அவரது நோக்கம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அவரோட வேலை என்னென்னா, இது மாதிரி பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டணும் அப்படின்றது அவரோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா இங்கே வரக்கூடிய யாரும் இவர் பேசும் பேச்சுக்களை கேட்பதற்காக வருபவர்கள் இல்லை. எல்லாம் இவரை சும்மா பார்க்குறதுக்காக வர்ற கூட்டம் ஓட்டு போடுமான்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. அது தெளிவாக தெரிஞ்ச விஷயம்னு வச்சுக்கிங்க. அதுக்குள்ளே நான் போகல. இங்கே நடந்த நெரிசலுக்கு காரணம் என்ன? இவர் முதல் கூட்டம் நாமக்கல்லில் இவர் வர வேண்டிய நேரம் சொல்லப்பட்ட நேரம் 8:45. ஆனால் 8:45 தான் இவர் என்ன பண்ணுறாரு, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கே சேர்றார். அதுக்கப்புறம் அங்கேருந்து விமான பயணம், அங்கேருந்து தரை வழியாக பயணம். ஆக மொத்தத்தில் அவர் அங்கே நாமக்கலுக்கு வந்ததே மத்தியானம் கிட்ட ஆகிப்போச்சு. இங்கே கரூரில் மதியானம் அவர் வரதாக இருந்த கூட்டம் இவர் சேரும்போது சுமார் 7:30 மணிக்கு தான் சேர்றார். அதுவும் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் ஊருக்கு வெளியே இருந்து, எப்போவுமே மக்கள் ஒரு 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று அந்த இடத்துக்கே போய் பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வழியாக தானே போவார், இங்கே நின்று பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாரு, இங்கே கூட்டம் இப்படி நிற்கிதுன்னொன்னே இந்த கூட்டத்தை எப்படியாவது மொபிலைஸ் பண்ணி அங்கே கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணுறாரு, எங்கள் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்பப்போ லைட் ஆன் பண்ணுறது, உடனே சுத்தமாக ஆஃப் பண்ணிடுறது. அதாவது என்ன அர்த்தம், அதோட நோக்கம் என்னென்னா, விஜய் இந்த வண்டியில் தான் இருக்கார் பாரு அப்படின்னு காமிக்கிறது.
வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைட்டை போட்டு விட்ருவாங்க. இப்போ ஜெயலலிதாவோ மற்ற தலைவர்களோ வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க காரில் உட்காந்துருப்பாங்க, அங்கே ஒரு லைட் போட்டுரும். அந்த லைட்டு போட்டோடனே அவங்க முகத்தில் லைட் போடும், அவங்க உட்காந்துருக்காங்கன்னு தெரியும். அவங்க கையாட்டுவாங்க, மக்கள் பதிலுக்கு கையாட்டுவாங்க, அப்படியே அந்த வாகனம் போகும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிறாருன்னு காமிச்சிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுறாரு, காமிக்கிறாரு மறுபடியும் ஆஃப் பண்ணுறாரு, ஆஃப் பண்ணிட்டு அந்த வண்டி நகருது. அப்போ மக்கள் என்ன தோணுது, ஐயோ இங்கே நிற்க மாட்டார் போல இருக்குது, இங்கே லைட் போட மாட்டாங்க போல இருக்குது, அப்போ அங்கே கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம்னு இந்த வண்டி நகர இந்த கூட்டமும் அப்படியே சேர்ந்து நகர்ந்து உள்ளே வருது. அப்போ ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஆளுங்க போக ரோட்டில் இருந்த ஆளுகளை பூரா மொபிலைஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ என்ன ஆகுது, இருக்க வேண்டிய கூட்டம் 1-4 மடங்காக அதிகமாகும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இந்த திருவிழா கூட்டங்கள்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் மூச்சு திணறும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லோரும் நிற்கும்போது, எல்லோரும் மூச்சு இழுக்கும்போது அந்த ஆக்சிஜன் பத்தாது, கொஞ்சம் மூச்சு திணறும். திடீர்னு ஒரு காற்றடிச்சா அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி பெரிய திரளாக மக்கள் சேரக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு லைட்டாக ஒரு காற்றடிக்கும், அடித்தாலே அப்படியே பெரிய தென்றல் காற்றடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அது வரும்போது அப்படி ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்களே அதிகம், இன்னும் நிறைய மக்கள் அந்த இடத்துக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணறல் ஏற்படுது. அவங்க ஏற்கனவே 7 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கே காத்திருந்துருக்கிறாங்க. அவ்வளவும் சேர்ந்து மூச்சு அடைச்சி விழுந்து கிட்டத்தட்ட 41 பேர் செத்துட்டாங்க, 125 பேர்கிட்ட சிகிச்சையில் இருக்கிறாங்க. இப்போது மெயின் இடத்துக்கு வரும். அவரோட நோக்கம்னு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தீங்களே, என்ன சார்னா விஜயின் நோக்கம் பாஜகவின் அஜெண்டா. ரெண்டும் பாருங்க, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். பாஜக எப்போதும் என்ன பண்ணும், முதலில் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போகும், அந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கலாட்டா பண்ணி வைப்பாங்க. அந்த கலாட்டா வன்முறையில் போய் போடும். அந்த வன்முறை பெரிய வன்முறையாக மாநிலம் முழுவதும் பரவும். அதன் பிறகு அந்த பின்னணியில் பாஜக உள்ளே வந்து உட்காரும். அதுதான் அவங்களோட ஃபார்முலா. இங்கேயும் விஜயின் ஃபார்முலா என்னென்னா, இவங்க இப்போ அட்மிட் ஆனாங்கல்ல 125 பேர் ப்ளஸ் 41 பேர், கிட்டத்தட்ட 165-170 பேர்னு வச்சுங்க. ஒரு 200 பேராவது இந்த கூட்டத்தில் சாக வேண்டும் என்பது தான் அவர்களது நோக்கம். இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? விக்கிரவாண்டியில் நடந்த சம்பவத்தின் போது, அந்த மாநாட்டின் போது அங்கே இருந்த செய்தி தொடர்பாளர், முன்னாள் செய்தி தொடர்பாளர், இப்போ அவர் அதை பதவி விட்டு வந்துட்டார். அவர் கலைஞர் டிவியில் நேராக பேட்டியே கொடுக்குறாரு. நான் போய் சொல்கிறேங்க, அவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கிட்ட போய் சொல்கிறேன், இது மாதிரி 4 பேர் இறந்துட்டாங்க, நம்ம எதாவது சொல்லணும். 4 பேர் தானே, இதில் என்னத்தை பெருசாக போய் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு ஓப்பனாக டிவியில் பேட்டியை கொடுக்குறாரு. அப்போ 4 பேர் இறந்தது அவர்களுக்கு போதவில்லை அப்படிங்கிறது தான் அதில் முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, இவர்களை நோக்கம் 200 பேர் இறந்துருக்கணும். செத்து இருந்தாங்கன்னா கரூரில் பாருங்கள் 200 பேர் செத்து போனாங்க. இது திமுகவின் சதி, அரசின் நெக்லிஜென்ஸு, அரசாங்க இயந்திரம் வேலை செய்யலை, மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை, காவல்துறையில் ஆள் இல்லை, கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க, இப்படி அப்போ அநியாயமாக 200 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குறது தான் அவங்களோட நோக்கம். நீங்கள் என்ன சார் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்றீங்க அப்படின்னா, நான் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடலை, சரியான ஆதாரங்களோடு வரேன். நல்லா பாருங்கள், அவர்களின் நோக்கம் அதுதான். ஆனால் அது நிறைவேறாமல் டக்குன்னு செந்தில் பாலாஜி வராரு, அன்பில் வராரு, முதலமைச்சரே நேரில் வந்து பார்க்குறாரு, எல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் செஞ்சுட்டாங்க. அப்போ 40 பேர் செத்துட்டாங்களே சார்னா, அதில் வரும்போதே 39 பேர் இறந்து தான் கொண்டு வந்துருக்குறாங்க. அவர்களுக்கு இறந்துட்டாங்கன்னு தெரியாது, கொண்டு வந்து பார்த்தா இறந்துட்டாங்க. மற்றபடி உயிரோடு வந்தவங்களை எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் கடைசியாக உயிருக்கு போராடி அதுக்கப்புறம் மருத்துவமனையில் இறந்து போனது. மிச்சம் எல்லாருமே வரும்போதே இறந்த உடல்களாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அது ஒரு முக்கியமான செய்தி. 2வது செய்தி, இவர்கள் இந்த மரணங்களை எதிர்பார்த்தார்கள்ன்ற காரணம் என்னென்னா, அவங்க எதிர்பார்த்த நம்பர் வரல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 200 பேர்னு நம்பர் வந்திருந்தது, ஒரு 100 பேருக்கு மேலே நம்பர் வந்திருந்ததுன்னா உடனடியாக களத்தில் இறங்கி கலவரத்தை உண்டாக்குற வேலையை செஞ்சுருப்பாங்க. அது எப்படி அவ்வளோ அடித்து சொல்கிறீங்க அப்படின்னா, இதற்கு உண்டான ஆதாரங்களோடவே வரேன். இதுக்கு முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஆதவ அர்ஜுனாவோட ட்வீட்டு. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதுபோல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். இந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கப் போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு, இது சரியில்லை போல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவசரமாக அவரே நீக்கிட்டார். அதுக்குள்ளே எல்லோரும் நிறைய பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தது. சரி சார், அங்கே மரணம் நடந்தது, ஆதவ அர்ஜுனா அப்படி ஒரு ட்வீட் போட்டாருன்றதுனாலேயே அவர் கலவரத்தை தூண்ட முயற்சி செஞ்சாருன்னு அர்த்தமா? நீங்களும் எல்லாரையும் போல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, சரியான ஆதாரங்களோடு வர. இப்போ அடுத்தால நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவேகாவினர் இதற்காகவே தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. டெலிகிராமில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் இவர்கள் இந்த திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எது? தமிழ்நாட்டில் வன்முறை கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் அவுட் டிஎம்கே ஸ்டார்ட் ப்ரொட்டஸ்ட். இதுதான் அந்த குரூப்போட பேர். ப்ரைவேட் குரூப், அதிலே போட்டுக்கு பாருங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யப்போகும் போராட்டத்தை நன்றாக திட்டமிட்டு ஒழுங்காக வெற்றிகரமாக நடத்துவதற்காகவே இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்பான தகவல்கள், அறிவுறுத்தல்கள், தேதிகள் மற்றும் நேரங்களும் இங்கே பகிரப்படும். இதில் வந்து சுமார் 665 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. சரி சார், இது ஒரு பிரச்சனையா சார்? அவர் ஒரு ட்வீட் போட்டாருன்றீங்க, இது ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கட்சியும் வச்சுருப்பாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிப்பாங்க, இந்த இடத்துல கூட்டம் போடுறாங்கன்னு அறிவிப்பாங்க. அந்த குழுவில் அது பகிரப்படும். அதை பார்த்து அந்த குழுவை சார்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேராக வருவாங்க. அதுக்காக தானே சார் வச்சுருப்பாங்க. உடனே இதை வந்து இந்த குரூப் வந்து கலவரத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப்னு பேசுகிறது கொஞ்சம் ஓவராக இல்லையா சார் அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா காமிச்சா தான் உங்களுக்கு அதோட டெப்த்து என்னன்றது தெரியும். இப்போ இந்த குழுவோட ஹோம் பேஜ் இதுக்கு உள்ளே இருக்கிற பேஜஸில் என்னெல்லாம் பேசி வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இது முதல்ல யாரோ ஒருத்தர் சிவபிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். நாம் வேணால் ஒன்று பண்ணலாம், டிஎம்கே க்ரௌடில் உள்ளே போய் எல்லாத்தையும் பொழந்துடலாம் ப்ரோ. அவங்க ஆட்சியில் தான் போலீஸ் இருக்குது, அவங்க மேலே ஏன் ப்ரோ கேஸ் போடலை அப்படின்னு இன்னொருத்தர் அதுக்கு பதில் கேட்குறாரு. அடுத்தது தான் முக்கியமானது. நாம் வேணால் ஒன்று பண்ணலான்னு ஒருத்தர் போட்டிருந்தார்ல, அதுக்கு கீழே யா லைக் நேபாளத்தில் நடந்த மாதிரியே இது செய்வோம் அப்படின்னு திருமல்ராஜ் கணபதினு ஒருத்தர் பதில் போடுறார். அதுக்கு அந்த முதல்ல போட்டார்ல அந்த சிவபிரகாஷ்னு, அந்த தம்பி என்ன போட்டிருக்கான், இது என் ரொம்ப டேஸ் ஆசை, அவருக்கு ரொம்ப நாளாக இந்த ஆசையாக. சரிங்க சார், சின்ன பசங்க ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம நேபாளத்தில் மாதிரி நம்மளும் போராட்டம் பண்ணி ஆட்சியை கவுக்கணும்னு சொல்கிறதுன்னா அப்படின்னு சாதாரணமாக நம்ம வேணால் கடந்து போகிற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு அடுத்த சேட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு தலை சுற்றும். நல்லா பாருங்கள். தளபதியின் தோழர்கள் அப்படின்னு ஒருத்தர், சிக்னல் வந்துருச்சு, 100% தயாராக இருங்க @அறிவாலயம் அப்படின்னு போட்டு எதை காமிக்கிறாரு? சாலையில் நடந்து சென்றாலே தடியடி அப்படின்னு ஆதவ அர்ஜுனா போட்டிருந்தார்ல, அந்த ட்வீட்டை காமிச்சு சிக்னல் விழுந்துருச்சு, எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்றார். இதுக்கு அடுத்தால பாருங்கள், இந்த கெட் அவுட் இதில் ஒரு ஃபோட்டோவை போட்டு நெய்வேலியில் எடுத்த ஃபோட்டோவாக, இதில் இருக்கிற நம்ம பசங்க எல்லாரும் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறார். ஒருத்தர் போட்டு கீழே இது எந்த ஊர் நெய்வேலியான்னு கேட்குறாரு. கீழே எனி மீம் கிரியேட்டர், என்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குது, வீடியோ இருக்குது, சேவ் பண்ணி வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கீழே நெய்வேலி ப்ரோ சம்பவம் 2.0, தளபதி மேலே கை வச்சா நேபாள் மாதிரி நெய்வேலி தான், நேபாளத்தில் இருந்த மாதிரி நெய்வேலியிலையும் கலவரம் பண்ணி எல்லாத்தையும் அடித்து உடைப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதுதான் அந்த குழுவை போட்டு குழுவில் போட்டிருக்காங்க பாருங்கள். குழுவின் நோக்கம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யப்போகும் போராட்டத்தை நன்றாக திட்டமிட்டு ஒழுங்காக வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்பான தகவல்கள், அறிவுறுத்தல்கள், தேதிகள், நேரம் இங்கே தரப்படும். ஒவ்வொருவரும் ஒழுங்கையும் ஒற்றுமையும் கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட மெசேஜ்லாம் வேண்டாம். எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லோரும் ஒரே தகவலை பின்பற்றுவது முக்கியம். ஒன்றிணைந்து திட்டமிட்டு வெற்றியடைவோம். எப்படி வெற்றி அடைவோம்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 356 படி ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு இயந்திரம் முறையாக இயங்கவில்லை என்று ஜனாதிபதி கருதினால் அந்த மாநிலத்தில் ஆட்சியை கலைக்க முடியும். அதை செய்ய வைக்க வேண்டும். அதாவது கலவரத்தை உண்டாக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் வேலையா இல்லையான்னு பாருங்கள். ஒரு புறம் மரணங்கள் நிகழ்கிறது, அதுக்கு உடனடியாக அரசாங்கம் வேலை செஞ்சு காப்பாற்றுறதுக்கு என்ன முடியுமோ எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. இதை தாண்டி இவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, எப்படி உடனே உங்களுக்கு மெசேஜ் கிடச்சிது? மூதேவிங்களா? அரசாங்கத்துக்கு தாண்டா முதல்ல மெசேஜ் கிடைக்கும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதில் இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க உள்ளே இருப்பாங்க, உளவுத்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுங்க இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எஸ்பி அங்கேருந்து டிஜிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, டிஜிபி அங்கேருந்து முதலமைச்சருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. எவ்வரிக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த செய்திகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஆட்கள் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயாச்சு. உடனே அப்போவே செந்தில் பாலாஜி வந்தாச்சு. அப்போ இவர்களது நோக்கம் இத்தனை விஷயத்தையும் பாருங்க தெளிவாக இருக்குது. என்னென்னா, இங்கே மரணங்கள் நிகழ வேண்டும். மரணங்கள் நிகழ்ந்தவுடன் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இப்படி கிளப்பி விடுவாங்க. கிளப்பி விட்ட உடனே இந்த குழுவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கலவரத்தில் ஈடுபட வேண்டும். பொதுமக்களை தாக்க வேண்டும், பொது சொத்துக்களை அழிக்க வேண்டும், பெரிய ரகலை நடக்கணும். தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் நடக்கலை. இப்போ அவர்களுக்கு அந்த 125 பேர் பொழைச்சதே வருத்தமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அவர்களும் செத்துருந்தாங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்துட்டாங்க, இந்த அரசாங்கம் இயங்கவில்லை அப்படின்னு கலவரத்தை உண்டாக்குவதற்கு. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் மனக்கலவரத்தை கொண்டு வர முடியல. இங்கே சாதி கலவரம்னா அது அந்தந்த ஊரோட தான் நின்று போகுமே தவிர மொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவாது. அப்போ என்ன கலவரத்தை உருவாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் போன்ற ஒரு நபரை கொண்டு வந்து அதன் மூலமாக விஜய் ரசிகர்கள் தாக்கப்பட்டார்கள், மரணமடைந்தார்கள் அப்படின்றத சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கலவரத்தை உண்டாக்கி பொதுமக்களுக்கு பெரிய சேதத்தை விளைவித்து அதன் மூலமாக பார்த்திங்களா நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டோன்னு ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்புன்னு திட்டமிட்டு இயங்குகிறார்கள். நான் வாயில் வந்த போக்கிலெல்லாம் நான் குற்றம் சாட்டல. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அவங்க தான் நிரூபிக்கணும். மொத்த சேட் ஹிஸ்ட்ரியும் அனுப்ப சொல்லுங்கள், கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள் இந்த சேட் எல்லாத்தையும் பாருங்கள், எதுலேயுமே நாங்கள் அப்படிலாம் வன்முறையை பற்றி பேசவே இல்லைன்னு. எங்கே பேசலை? அதான் பேசியிருக்காங்களே, நேபாளத்தை போல் நெய்வேலியை மாற்றுவோம் அப்படின்னு. அந்த நெய்வேலியில் இருக்கிறதே அது ஒன்று NLC தான். அதையும் அடித்து உடச்சிருங்க, அதோட பிச்சை எடுக்கிறது தான் போகணும் நெய்வேலிக்காரன் போகிறான். இவர்களெல்லாம் ஆட்சியை பிடிக்கவா வந்திருக்கு. இது எல்லாத்த விட ஒரு கொடூரமான செய்தி என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணுனா யார், ஒரு விஜய் ரசிகையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்தில். அதை பார்த்து அந்த பெண் மேலாடை இல்லாமல் அவங்க கிழிஞ்சு தொங்குதுன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் சட்டையை கழட்டி கொடுத்துருக்கிறார். கழட்டி கொடுத்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிருக்கிறார். இதுதான் இவங்க லட்சணம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு கதை வேறு விட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்க விடலை. அக்ஷயான்னு ஒரு மருத்துவமனை இருந்துதான், அங்கே சேர்க்க விடலை. இவங்க வேணும்னே எல்லாரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த அக்ஷயான்ற மருத்துவமனையில் ICUவில் இருக்கிற பெட்டு வெறும் 6 பெட்டு தான். ஸோ அங்கே 6 பேர் தான் அட்மிட் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு 11 பேரை கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனதில் 5 பேரை ICUவில் அட்மிட் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த 6 பேரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அந்த ஒரு பெட் இருந்ததுன்னா அந்த ஒரு பெட்டில் இன்னொரு வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் ஒரு ICU பெட்டு வேணும்ல, அதுக்காக அந்த ஒன்றை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 5 பெட்டில் போட்டிருக்காங்க. அந்த நபர்களின் பெயர்களையும் இந்த பட்டியலில் காட்டுறேன் பாருங்கள். இது என்ன பட்டியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நிவாரண நிதி பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதல் விபரம். அதாவது காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த லிஸ்ட்டு. கரூர் மாவட்டம், கரூர் வட்டம் மற்றும் நகரம் வேலுசாமிபுரத்தில் 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற போது
ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்களில் தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் நிவாரண நிதி வழங்கப்படுகிறது. அதில் வந்து முதல் காலம் வந்து இறந்தவர் அல்லது சிகிச்சை பெற்று வருபவரின் பெயர் மற்றும் முகவரி, அப்புறம் அந்த காசோலையை பெற்று கொண்ட உறவினரின் பெயர் மற்றும் உறவு என்ன, காசோலையோட நம்பர் என்ன, அமௌண்ட் என்ன, கையெழுத்து. நம்ம இதெல்லாம் எந்த இதில் பாருங்கள், அக்ஷயா மருத்துவமனை கரூர். அந்த அக்ஷயா மருத்துவமனையில் தங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் முதல் ஆள் யார், மதன், வயது 21 முதல் 25க்குள்ளே இருக்கலாம். அவங்க அப்பாவோட பேர் ரவி, 1 லட்ச ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது காயத்ரி, வயது 20 முதல் 25 இருக்கலாம். அவங்க பெற்றுக்கொண்டவர் குமார்னு அவங்க அப்பா, 1 லட்சம் ரூபாய். விகாசினி 19 அல்லது 25 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கலாம். வயது ரவி என்று பெயர், அவங்க தந்தை. மேபி அந்த மதனும் இந்த விகாசினியும் அண்ணன் தங்கையாக கூட இருக்கலாம். 2 பேருக்கும் தந்தையார் பேர் ரவின்னு தான் இருக்குது, இல்லை வேறு ஆளாக கூட இருக்கலாம். அவன் 4வது தங்கராஜ், 38 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர், பாபுசாமி அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பெயர். அப்புறம் பாரதி, அவங்க கணவர் பெயர் வடிவேல், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பேரும் அக்ஷயா மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறாங்க. அப்போ எப்படியெல்லாம் பொய்யா பரப்பிட்டு திரிகிறாங்கன்றதை பாருங்கள். அப்போ என்னுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? பாஜக மாடல் போலவே 200 பேரை கொன்று அது மூலமாக தமிழ்நாடு பூரா கலவரம் உண்டு பண்ணி அந்த கலவரத்தை காரணமாக காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே இவர்களது நோக்கம். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறான் கிருஷ்ணவேல் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவர்களது நோக்கம் எப்படி இருக்குன்றதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் அவங்களோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலேருந்து லீக் ஆன அந்த மெசேஜ் வர எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத யோசித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.